இன்ஸ்டாலையோ யூடியூப்லையோ நான் போடுறத பார்த்துட்டு யாரும் சென்னைக்கு வராதிங்கன்னு சொல்லவும் மாட்டேன், வாங்கன்னு சொல்லவும் மாட்டேன். வந்துட்டு இவரை பார்த்துட்டே வந்தேன்னு மட்டும் தயவு சொல்லிடாதீங்க. ஒன்னாலதான்டா நான் வந்தேன், உன் வீடியோ பார்த்து தான் நான் வந்தேன். ஏன்னா சில பேர்லாம் வந்து கமெண்ட் பண்றீங்க, அதனால சொல்றேன். நிறைய பேர் கேட்குறீங்க. என்னோட கருத்து சென்னையை பொறுத்த அளவு வந்து பார்த்தோம்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில், அவ்வளோதான். நிப்பாட்டாம ஓட்டினா கஷ்டப்பட்டா எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கஷ்டப்பட்டா தானே கிடைக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இது என்னோட கருத்து, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில், அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என்னடா மெல்ட்ரு அப்படின்னு இருப்பீங்க. கருவேப்பிலை மண்ணில் இருக்க மயில் ரொம்ப முக்கியங்க, அதுதான் கருவேப்பிலை. டெய்லி வரை இதை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ என்னன்னா, நேற்று நம்ம ஓட்டினோங்க, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓட்டவே இல்லை. 2 ட்ரிப்பு தான் ஓட்டியிருக்கேன். நல்லா பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ரூமில் இருந்தே 1000 ரூபாய்க்கு சம்திங் ஏதோ. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து வீடியோ வரும். காலையிலேயே ஆன் பண்ணிட்டுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற. ஓடாதுன்னு நினைச்சாலும் காலையில் டம்முன்னு ரேபிட் வழி ஊப்பர்லேயே மாற்றி அடிக்கிறேன் ரூம்கிட்டே. நான் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுப்போம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏதாவது இன்டர்சிட்டி ஏதாவது நல்ல ட்ரிப் வருதான்ட்டு. ஒரு வெங்காயமும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருந்தால் தான் மிச்சம். அதுக்கப்புறம் அப்போ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப்பு விழுந்துச்சு. ஊபர் நான் எடுத்துட்டேன். எங்கன்னா காட்டாங்குளத்தூர். சரி, இங்கேருந்து மகேந்திரா சிட்டி, அங்கேருந்து அப்படி மகேந்திரா சிட்டி எம்டிஎஸ்ட்டு போகலான்ட்டு ஓகே கொடுத்துட்டேன். அமௌண்ட் ரொம்ப கம்மி. சரி, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அடிமட்ட லெவலுக்கு போட்டிருந்தான். நான் சரி கஸ்டமர்கிட்ட பேசலாம், அதுவும் இத்தனைக்கு ஆன்லைன் பேமெண்ட் வேறு. அவர் அப்படியே சட்டமாக பேசினார். நீ பாட்டுக்கு பேசு, வேற கேப் புக் பண்ணிக்க, நமக்கு அது தேவையா அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டேன். அவரே கேன்சல் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. ட்ரிப்பு வருன்ட்டு வரல. அப்படியே உருட்டிக்கிட்டே பம்மலை பக்கம் போவோம் அப்படின்ட்டு உருட்டிக்கிட்டே வந்தேன். லைட்டாக ஒரு சாப்பாடை போட்டாச்சு. சரி ரைட்டு, நான் ஏர்போர்ட்டு தான் கழுது அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இன்டர்சிட்டி 1000 ரூபாய்க்கு அடிச்சிட்டான். ஊப்பரில் தான் எடுத்தேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது பே பண்ண முடியுமா? ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண முடியுமா பிரதர் அப்படின்னு. 50 ரூபா தர்றேன், 1100 ரூபா காட்டுச்சுங்க. 50 ரூபா தர்றேங்க எக்ஸ்ட்ரா, 1150 ரூபா வேணா தர்றேன் அப்படின்னாரு. சரி ஓகே, இல்லை நீங்களாவது எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. ஓகே பிரதர், வந்து பேசிக்கலாம், 50 ரூபானாலும் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் அமௌண்ட் நான் சரியாக கிலோமீட்டர் இதெல்லாம் கவனிக்கல. நான் அப்படியே ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. போய் பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்ட்டு அப்படின்ட்டு பிக்கப் பண்ண கிளம்பியாச்சு. போய்கிட்டே தான் இருக்கேன், பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ காஞ்சிபுரத்தில் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நிறைய பேர் ஓடலைன்னு புலம்பிக்கிட்டு தான் உட்காந்துருப்போம். ஸோ முடிஞ்ச அளவு நிப்பாட்டாமல் கண்டினியூவாக ஓட்டுங்க, கையில் காசு நிற்கும். ஒரு நாள் 200 300 இன்னும் பிக்கப் ஆகலை. இவர் தான் பேக்கரி மாஸ்டர், மை ஃப்ரெண்ட். காஞ்சிபுரம் வந்து 1/2 hour ஆயிடுச்சுங்க. நானும் சும்மா இதுக்கு பதிலாக அப்படியே ஃப்ரெண்டு கடைக்கு போயிட்டு சும்மா பார்த்து பேசிட்டு அப்படியே வந்துட்டேன். ட்ரிப்பு இன்னும் எதுவும் வரல. இப்போயே 3/4 மணி நேரம் நெருக்கி ஆக போகுது. ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அவங்க வந்து 50 ரூபா எக்ஸ்ட்ரா 1100 1150 கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து நம்ம எப்போ ட்ரிப்பு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி. சென்னைக்குள்ளே போனாலும் ஸ்டார்டிங்கில் வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான், இந்த டைமிங்கில் வந்து புக்கிங் கம்மியாக இருக்கிறதுனால அமௌண்ட்டும் கம்மியாக தான் போடுவான். ஸோ நம்ம அதுக்கு இங்கே இருந்துட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு இருந்துட்டு கூட நம்ம நல்ல ட்ரிப்பாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏசி போடல, அது பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வாலாஜாபாத் எம்டி வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எம்டி வரப்பே ஊபரில் ட்ரிப்பு விழுந்துருச்சு. திரும்பவும் காஞ்சிபுரம். ஏன் கேட்குறீங்க, காஞ்சிபுரம் எடுத்தாச்சு. ஆனால் அவங்க வந்து நான் எக்ஸ்ட்ரா கேட்டேன், இப்போ தாங்க இந்த மாதிரி இப்படி எம்டிஎஸ் வந்துருக்கேன் அப்படின்ற நிலவரத்தை எல்லாம் சொன்னேன். அவங்களும் நானும் ரிட்டர்ன் சென்னை, நீங்கள் எங்கே பிரதர் போகணும் ரிட்டன் அப்படின்னு கேட்டாங்க. நான் ரிட்டன் சென்னைக்கு தான், அவங்க நானும் சென்னை தான் போகிறேன் ரிட்டன் அப்படின்னாங்க. ஸோ டைம் மட்டும் 8 மணின்னாங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30. இங்கேருந்து காஞ்சிபுரம். ஸோ 2 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் வந்து எனக்கு தெரில பிரதர், அங்கேருந்து எவ்வளோ என்னதுன்ட்டு டீட்டெயில் அவரே சொல்லிட்டார். 1800 ரூபா வரும் பிரதர் நம்ம போகிற இடத்துக்கு அப்படின்னாரு. வர்ற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்டை போட்டானுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிட்டானுங்க. இல்லைன்னா டைம் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து என்ன கதைனா, காஞ்சிபுரம் வந்துட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களை பிக் பண்ணப்பே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் டைம் என்னன்னு. இப்போ 4:45 ஆகுது. ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. அவர் லொக்கேஷனில் போக வேண்டியது. அவங்க அம்மா வர்றாங்க. அவங்களும் அம்மா மேலே வண்டியில் ஏறினதுமே உள்ளே எல்லாம் பார்த்து பூச்சிரம் மாதிரி இருக்குன்னு நல்லா பேசுனாங்க. இப்போ என்னன்னா, அவங்கள வந்து வீட்டுக்கு போகாமல் லொக்கேஷன் அங்கேயே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இன்னொரு இடத்துக்கு போகணுன்ட்டாங்க.
நானும் வந்து அமௌண்ட்லாம் இதை பற்றி பேசலை. ஸோ வந்தாச்சு பிரதர். இங்கே வந்து நான் இங்கேயே ட்ராப் பண்ணிட்டு சொன்னேன், நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரேன், இங்கே பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டோட கடை இருக்குது, ஸோ அங்கே போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டேன். அவங்க என்னன்னா இந்த மாதிரி பிளான் போட்டு இந்த இடத்துல வந்து நிப்பாட்டு ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே ட்ராப் பண்ணுங்க, ரிட்டன் எங்களை வீட்டில் விட்டு போயிருங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கெல்லாம் நம்ம அமௌண்ட் பேசலை. 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம், திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் போகணும். 1.5 கிலோமீட்டர் வச்சாலும் 3. ஸோ இது ஒரு ட்ரிப்பு மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போயே வந்து 20 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷத்தில் வந்து 2 போனாங்க. பார்ப்போம் லாஸ்ட்டாக கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, எதுனாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம பேசிட்டு வந்தது அந்த மாதிரி. பார்க்கலாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு. நான் இங்கேருந்து ஃப்ரெண்டு கடைக்கு போயிட்டு பேக்கரியில் போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். ஸோ என்ன அதுதான் க்ளோஸ் ஆகி போச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அவன் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று பண்ணுறதா சொன்னான், ஸ்வீட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க சீக்கிரமாக கிளம்புறேன்ட்டாங்க. மணி வந்து 6 மணி தான் ஆகுது. ஸோ ஃப்ரெண்டை பார்க்க போகல. ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலுங்க, மிஸ்டர் டாக்ஸி முருகா அஃபிஷியல் டைப் பண்ணேன்னா வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்களுடைய சப்போர்ட்டை யூடியூப் சேனலுக்கும் கொடுங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக வடபழனியில் ட்ராப் பண்ணிட்டோங்க. கரெக்டாக வடபழனியில் அங்கே ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் வெயிட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. ஊபர் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ட்ரிப்பும் காணா ஒன்றத்தையும் காணா. ஸோ ரேபிட்டோ இனிமேல் தான் ஆன் பண்ணி வைக்கணும். ஓலாவில் வந்து ரீசார்ஜ் இல்லாமல் போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். 2500 தலைவர் கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு டோலுங்க 60 ரூபா. டோட்டல் வந்து 2500 பே பண்ணிட்டாரு. அங்கே நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டிக்குள்ளே வந்துட்டாங்க ஏசியை போட சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் அவருக்கு ஃபோன் போட்டு சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் வந்து இங்கிட்டு தனியாக கூப்பிட்டு வந்துட்டீங்க. இப்போ நான் வந்து அம்மா வேறு வண்டிக்கு வந்திருக்காங்க, ஏசி வேறு ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுவும் ட்ரிப்பில் தான் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஃபோன் போட்டு சொல்லவுமே உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டிருக்காரு அவர், என்னன்னா ஏசி போட்டிருக்கீங்களா எங்கே இருக்கீன்ற மாதிரி. என்ன கேட்டாருன்னு தெரியல. வண்டியில் இருக்கிறப்ப தான் ஃபோன் வந்துச்சு. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அந்த அம்மா பேசுனதை. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கும் காசாப்பா அப்படின்னா. அம்மா அப் அண்ட் டவுன் 1.5 வச்சா 3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் கூட வைங்க. இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களா, ஏசி ஆன் பண்ணி விட்டுருக்கேன், இதுக்கு எவ்வளோ ட்ரை ஆகும்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் மட்டும் போனீங்க, 2வது எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ 1/2 hour ஆகிடுச்சு, நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க, உங்கள் பையன் வரல, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமா? அப்போ அதெல்லாம் சார்ஜ் தான் பண்ண முடியும், இது ஒன்றா சிஎன்ஜினா தண்ணியிலாமா ஓடுது அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டேன், எப்படி பேசுறதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசலை. வந்தார், திரும்பவும் கரெக்டாக அவங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அவர் 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னார். ஆனால் அவ்வளோ நேரம்லாம் ஆகலை. 8 மணிக்கு தான் கிளம்புவேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 6 மணிக்கெலாம் கிளம்பி 8:30 நம்ம இங்கே வந்துட்டோம். அவர் சொன்ன மாதிரி அவரோட அமௌண்ட்டு 2500 கொடுத்துட்டாப்ல. ஸோ நம்ம நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டோம், என்ன ட்ரிப்பு வருதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்டி அடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டேன். என்னால் வீடியோ எடுக்க முடியலை, அதனால தான் வாய்ஸ் இன்க்ளூட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க மேட்ரு ஓவர். ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து பிட்டா அப்லோட் பண்ணேன், யூடியூப்பில் அதை ஜாயின் பண்ணி மொத்தமாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதில் பெருசாக வந்து எடிட் பண்ணவே தெரியாது எனக்கு, அது ஓப்பனாக சொல்லிடுறேன். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் யாரும் பார்க்க போகிறது இல்லை, அது எதுக்கு சட்டக்கிட்ட போட்டு நீட்டாக வரணும். வண்டிக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம், முடிச்சு விட்டுடலாம். ஓகே.